வணக்கம் மக்களே, நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேங்க. நேற்று நான் பதிவிறக்கம் செய்த வீடியோவில் நான் வந்து தவறு செய்து விட்டேன். நான் வந்து சொன்ன ஒரு சின்ன ஒரு தகவல் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சிங்க. நண்பர்கள் வந்து தான் கமெண்ட்ஸில் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. ப்ளீஸ் நான் சொன்ன நேற்று சொன்ன அந்த மருந்து அனைத்தும் பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்குக்கு, அதாவது 1 லிட்டருக்கு 1 எம்எல் அல்லது 1 லிட்டருக்கு 2 எம்எல். இதுதான் 1 லிட்டருக்கு 1 எம்எல் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன அந்த சிமோடிஸு, பேந்தாலு, ஆல்ஃபா கார்டு, ஆல்ஃபா மைத்ரின்னு, மவுண்ட் எனர்ஜி மட்டும் 1 லிட்டருக்கு 2 எம்எல். 10 லிட்டர் நீங்கள் டேங்க் யூஸ்வலாக இப்போ பெருவாரியாக பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் டேங்க் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கணக்கில் நீங்கள் எடுத்துங்க, நல்லாயிருக்கும். அதாவது 1 எம்எல் போதும். நேற்று நான் வந்து என்ன சொல்லிட்டேன்னா 1 லிட்டருக்கு 10 எம்எல் சொல்லிட்டேன், தவறுதலாக சொல்லிட்டேன். ப்ளீஸ் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் முந்தா நேற்று வந்து பொட்டாசியம் சோனேட்டும் ஃபேக்டாம்பஸும் வச்சேன். அதனுடைய நெட் ரிசல்ட் வந்து இன்றைக்கி, நேற்று போயாச்சு, இன்று 3வது நாள். இந்த 3வது நாள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து நான் ரெகுலராக வந்த பூவை விட எனக்கு வந்து பூ வந்து கூடி போயிருக்கு, எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இரண்டாவதாக நான் வந்து ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்ப்ரே பண்ணேன். இன்று வந்து நான் என்ன ஸ்ப்ரே பண்ணேன் அப்படின்னா, மறுபடியும் ஒரு ஸ்ப்ரே பண்ணேன். ஏன்னா நிறைய பூ இருக்குது எனக்கு அறுவடைக்கு. ஆனால் இந்த நோய் தாக்குதல் என்ன ஆகிடுச்சுன்னா, மொத்தமாக ஒரு 70% வந்து எனக்கு நோய் தாக்குதலில் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் உரம் வச்சு மருந்து அடித்ததுக்கப்புறமா மறுபடியும் புதுசாக துளிரும் புது அரும்பும் வந்துக்கிட்டு இருக்குது. ப்ளஸ் எனக்கு வந்து ஒரு 30-40% வந்து எனக்கு அறுவடை வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனக்கு. அது ஒரு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆக நம்ம இதிலேருந்து என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, இன்று வந்து ஒரு 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் ஒரு ஸ்ப்ரே பண்ணேன். என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, தைமோதைசியம், மொனகடபாஸ், சாப் பவுட்ரு, அப்புறம் நான் வந்து இந்த 3 மருந்து கூட அசிபிட்டு, இந்த 4 மருந்து சேர்த்துக்கிட்டு நான் வந்து ஸ்ப்ரே பண்ணேன். பண்ணோம்னா கொசு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம செடியில் இருக்குது. அந்த கொசு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொசு இருந்தாலே நம்மளால் பூ வந்து முழுமையாக கொண்டு வர முடியாது. நான் வந்து ஒரு 3 நாளுக்கு ஒரு தடவை, இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே நான் வந்து மருந்து அடித்தேன். மீண்டும் நான் வந்து வெட்னஸ்டே அன்றைக்கி மறுபடியும் ஒரு மருந்து அடிக்க போகிறேன். ஏன்னா நம்ம தோட்டத்தில் இந்த பிரச்சனை இருக்குங்கிறதுனால தொடர்ந்து நம்ம மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு பார்த்துட்ருக்கேன். ஒரு சின்ன ஒரு அலட்சியம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெருவாரியான ஒரு வருமானம் வந்திருக்க வேண்டியது, பட் வரலை. அது போக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபேக்டாம்பஸும் பொட்டாசியம் சோனைட்டு, இது 2 மருந்தும் நான் அடி உரமாக நான் வச்சேன். சிலர் நண்பர்கள் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க. அதில் வந்து எவ்வளோ அளவுன்னு நீங்கள் கேட்டிங்க. நான் வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஒரு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு உரம் வந்து நான் கொஞ்சம் வச்சு பார்த்தேன். ஒரு செடிக்கு வந்து ஒரு 50 கிராம் ஒரு வரிசை முழுவதுமாக, 2வது வரிசை வந்து 100 கிராம், 3வது வரிசை 200 கிராம் வச்சு பார்த்தேன். 200 கிராம் வச்ச செடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு நல்லா இருக்குது, அதனுடைய துளிர் நல்லா வருது, சின்ன நியூ பட்ஸு நிறையா வருது. ஸோ 200 கிராம் குறைஞ்சபட்சமாக தேவை ஒரு 6 மாதத்துக்கு மேலே உள்ள செடிகள். ஏன்னா தாங்கிடும். 200 கிராம் வச்சா அந்த செடி வந்து சர்வைவல் பண்ணிவிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு அதிகமாக நம்ம உரம் வைக்கும்போது சின்ன செடியாக இருந்தால் செடி வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு ஓவர் டோஸ் ஆனதுக்கப்புறம் எரிஞ்சிடும். ஸோ ஒரு மினிமம் ஒரு 1 இயர் ஆன செடிகளுக்கு 200 கிராம் வைங்க. ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் செடியாக இருக்குன்னா ஒரு 100லேருந்து 150 கிராம் வைங்க. அதே மாதிரி நீங்கள் 6 மாதத்துக்கு கீழே அப்படி இருக்குன்னா 100 கிராமுக்கு கீழே வைங்க. இது எல்லாமே நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம உரம் போடுறதுக்கு காரணம், நம்ம எந்த அளவுக்கு உரம் போடுறோமோ அந்தளவுக்கு ஈல்டு அதிகமாக வரும். எந்த அளவுக்கு நம்ம உரம் கம்மியாக போட்டோமோ அந்தளவுக்கு ஈல்டு கம்மியாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், கம்மியான உரம் போட்டோம், 100 கிராம் போட்டோம் அப்படின்னா டக்குன்னு பூ உரம் 10 நாள் பூத்துரும், அறுவடை முடிஞ்சு போயிடும். ஸோ நம்ம டாப்அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த 5 மாதம் 6 மாதம் தான் நமக்கு இருக்கிறதுல இந்த கோல்டன் பீரியட்.
இதில் தான் நம்ம வந்து வருமானத்தை வந்து பெருவாரியாக நம்ம வந்து ஈட்ட முடியும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூ வர்றது குறையும், ஆனால் ரேட்டு கூடும். அந்த சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மழை பெய்யறதுனால நமக்கு இந்த நோய் தாக்குதல்லாம் பெருசாக இருக்காது. இந்த வெயில் காலத்தில் தான் கொஞ்சம் நோய் தாக்குதல் இருக்குமே தவிர, மழை காலங்களில் கொஞ்சம் நோய் தாக்குதல் இருக்காது. பனி தான் இதுக்கு ஒத்து வராது தவிர, மழை வந்து ஒன்றும் பெரிய ஒரு இஷ்யூ கிடையாது. மழை பெய்யறதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, பூக்கள் இப்போ ஒரு ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ பூக்குது அப்படி ஒரு நாளைக்கு அப்படின்னா, மழை காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக பூக்கும். அதுவும் குறிப்பாக நமக்கு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயிலும் மழையும் கலந்து தான் இருக்கும். ஒரே அடியாக மழை பெய்யுது, ஒரே அடியாக நமக்கு வந்து வெயில் அடிக்குது அப்படி இருக்காது. ஒரு வாரம் மழை பெய்யுதுன்னா மீதி 3 வாரம் வெயிலாக தான் இருக்கும் நான் பார்த்த வரை. நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நமக்கு ப்ரொடக்ஷன் குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு ஒரு 5 கிலோ வந்தால் கூட போதும். நவம்பர், டிசம்பர்லாம் 2000 போகும் கிலோ, 1000, 1800 போகும் கிலோ. 5 கிலோ வந்தால் கூட ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு 10,000 நமக்கு இருக்குது. 1000 × 10 1000 போச்சுன்னா 5000 இருக்குது. 5000 வந்தால் கூட போதும். நமக்கு 10 நாளைக்கு 50,000, 1,50,000 ரூபா நமக்கு நிகர வருமானம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நாங்கள் வந்து எடுத்திருக்கேன், அந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. போன மழை வந்து அதீத வெள்ளம் வந்ததுனால தான் எனக்கு ஒரு 2 மாதம் ப்ரொடக்ஷன் சுத்தமாக போயிடுச்சு. நல்லா ஒரு பெருவாரியான ஒரு ஈல்டு வரக்கூடிய நான் டிசம்பர் மாதமே பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இதை விட கூடுதலாக இருந்தது எனக்கு தோட்டத்தில் மல்லிகைப்பூலாம். என்ன நம்ம கரெக்டாக அந்த பனிக்காலத்துக்கு இன்னும் மருந்தடிக்கணும். பனிக்காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செடியை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி எதாவது உரம் போடணும் இல்லைங்களா? நம்ம செடியை வந்து ட்ரிகர் பண்ணால் தான் நமக்கு வந்து செடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் ஆகி நம்ம பூ கொடுக்கும். ஏன்னா அந்த கோல்டு சமயத்தில் ஹீட் ஆகும். மழை காலத்தில் ஹீட் கம்மியாக இருக்கும் மேலே. நம்ம செடிக்கு வந்து ஹீட் பண்ணணும். அந்த மாதிரி உரங்கள்லாம் நம்ம வந்து போடணும். அதுமாரி போடும்போது தான் நமக்கு அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா அதீத ஒரு விளைச்சல் நமக்கு கொடுக்கும். அது நான் என்னென்ன உரங்கள்ன்றதை நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். நான் வந்து போன வருஷம் வச்ச உரம் இந்த வருஷம் இருக்கா அப்படின்னா இருக்காது, நம்ம நிச்சயமாக மாறும். ஆக நம்ம வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் இப்போ வச்ச உரங்கள் இது தான். இதுக்கு அடுத்தது நான் உரம் இன்னொரு 15 டேஸ்க்கு அப்புறம் நான் வைக்க போகிறேன். அது நான் என்ன உரம் வைக்கிறேங்கிறது நான் வந்து இன்னொரு 2-3 டேஸில் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து உரம் வைக்கும்போது நம்ம செடிகளுக்கு வந்து அது எந்தளவுக்கு நமக்கு சூட்டபுளாக இருக்குலாம் பார்த்துட்டு அது வச்சா நம்ம ஓரளவுக்கு எல்லாமே கிளைமேட்டுக்கும் செட் ஆகிற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அது நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, செடிகள் ஒரு டிசம்பர் மாதம் அந்த மாதிரி இல்லை பொங்கல் டைமில் ஜனவரி மாதம் நம்ம செடியை வந்து சிலர் வந்து 6 அடி சொல்லி கட் பண்ண சொல்கிறாங்க, சிலர் வந்து முழங்கால் அளவு கட் பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து இந்த வருஷம் வந்து செடி கட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நம்ம வந்து முழங்கால் எவ்வளோ உயரம் இருக்கோ அதாவது ஒரு 2 அடி விட்டுட்டு செடியை கட் பண்ணலான்ட்டு தான் இருக்கேன். ஏன்னா நம்ம கட் பண்ணி விட்ட செடிகள் அதாவது வரக்கூடிய பொங்கலுக்கு அப்புறம் இப்போ கிடையாது. இந்த மாதிரி இப்போ செடி கட் பண்ணி விட்ட செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னோடய நண்பர் அந்த மாதிரி கட் பண்ணார், நான் கட் பண்ணலை. ஆனால் அவருக்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்குது. அவருக்கு ஈல்டு அதிகமாக இருக்குது. அதனால் அது ஒரு நல்ல ஒரு முயற்சி தான். நம்ம தைரியமாக அது மாதிரி பண்ணலாம். தொடர்ந்து நம்ம சேனல் நீங்கள் பாருங்கள். நான் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்ட நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு முடிவுக்கு வாங்க. நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்படியே வரணும் அப்படின்றது இல்லை. நான் பொதுவாக வந்து மேக்ஸிமம் வந்து நான் தப்பான தகவல் பரப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கேன். இது வந்து என்னுடைய நேற்று நான் சொன்னதில் வந்து ரொம்ப ஐ ஃபீல் வெரி கில்ட். நான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது. எனக்கே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக போயிடுச்சு மனசுக்கு. சில விஷயங்கள் வந்துங்க சொல்லாமலே இருக்கிறது பெட்ரு தான். தப்பாக சொல்லிவிட்டு அடுத்தவங்களும் கஷ்டம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கேன். ஆக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். மழை காலங்கள் வந்து லாஸ்ட் டைம் நான் வச்ச உரம் வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் தான் வச்சேன், டிஏபி வச்சேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அமோனியம் சல்ஃபேட் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ட்ரிகர் பண்ணோம் செடிகளுக்கு. அதனால் நான் வரிசையாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன பண்ணன்றதை. இப்போ இந்த முறை வந்து நான் இந்த உரம் வச்சேன், பொட்டாசியம் சோனேட்டும் ஃபேக்டாமோஸும் 2 மட்டும் தான் வச்சேன். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் சிஎம்எஸ் சுருக்கமாக சொல்லுவாங்க. ஒரு மூட்டை 800 ரூபா. அது ரொம்ப சிறப்பான ஒரு மருந்து, சிறப்பான ஒரு உரம் அது.
செடிகளுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ஈல்டு கொடுக்கும். நான் அடுத்த முறை வைக்கும்போது நான் அதை என்னென்ன வைக்கிறேங்கிறத அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா விடியற் காலையில் தான் போயிட்டு பூ பறிக்கிறோம். அப்படி பறித்தா தான் நம்ம வந்து ஒரு 12 மணிக்குள்ளே பூ பறித்து முடியுது. கொஞ்சம் காலையில் கொஞ்சம் லேட்டாக போனோம்னா விலை வந்து ரூ. 400 போகிறதெல்லாம் ரூ. 200 வந்துடுதுங்க. நம்ம அப்புறம் விலை இல்லாமல் போயிடுது. இது வந்து ஒரு கிலோவுக்கு ரூ. 200 நமக்கு லாஸ்னா விட நமக்கு ஒரு 20 கிலோ வருதுன்னு வச்சுங்களேன் பேச்சுக்கு. நம்ம 10 கிலோ ரூ. 2000, 20 கிலோ ரூ. 4000 ஒரு நாளைக்கு போயிடுச்சு. நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டிலன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வந்து யூஸ்வலாக ஒருத்தரோட மாதம் சம்பளமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 10,000 15,000ங்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இவ்வளோ லாஸ்ன்னும் போது நம்ம தவிர்க்கணுன்னா காலையில் போயிட்டு நம்ம பூ வந்து பறித்து தான் ஆகணும். பறிச்சுட்டு நம்ம மதியத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து ஓய்வு எடுக்கலாம். அது ஒரு நமக்கு வந்து ஒரு சூட்டபுளான ஒரு பயிர் தான். கூடவே என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மல்லி விவசாயம் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா என்னுடைய சின்ன ஒரு அறிவுரை என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் வரப்போகிறோமா வந்து ஒரு டிம்பர் ட்ரீ மாதிரி ஏதாவது நடுங்க. குறிப்பாக நம்ம இப்போதைக்கு வந்து டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம் வந்து நல்லா டிமாண்ட். சீக்கிரமாக வந்து நம்மளால் விற்பனை பண்ணக்கூடியது ரொம்ப எளிமையாக இருக்குது. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ண முடியுது தேக்கு மரம். இது வந்து நான் கண்ட வரை என்னோடய நண்பர்கள் ப்ளஸ் நான் வந்து மரக்கடைகள்லாம் போயிட்டு நான் தெரிஞ்சு கேட்டதில் நல்லா இருக்குது. வெறுமனே மல்லி இல்லாமல் பக்கத்தில் வந்து ஈஷா கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு செடி வந்து ரூ. 3 கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்து நட்டுட்டிங்கன்னா 2 ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ நான் வந்து மல்லியில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தென்னை வந்து வரப்பை சுற்றி நட்டிருக்கேன். இப்போது ஒரு 100 மரம் கிட்ட தென்னை மரம் நட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து தேக்கு மரம் நடலாம், ஆனால் தென்னை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு 600 தென்னை இருக்குன்றதுனால ப்ளஸ் இது ஒரு 700 தென்னையாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நான் நட்டிருக்கேன். இது வந்து நமக்கு இன்னும் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு தனியாக தண்ணி விடணும் அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. 1 2வதாக இதுக்குன்னு உரம் போடணும்னு அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. மல்லிக்கு போடும்போது இதுக்கும் சேர்த்து உரம் போட்டுடுறேன். ஸோ வேலை வந்து ரொம்ப எளிமையாக போகுது எனக்கு. இப்போ அடுத்தபடியாக நான் வந்து கொஞ்சம் உள்ள ஒரு 500 1000 தேக்கு மரம் கொண்டு வந்து இடைப்பட்ட வரப்பு ஓரங்களை நடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கேன். நம்ம லாஸ்ட் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேக்கு மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி 2.5 அடி சுற்றளவில் வந்து தேக்கு மரமெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வளர்ந்து நிற்குது. இன்னொரு 5 இயர்ஸில் போச்சுன்னா ஒரு பெரிய லெவலில் நமக்கு ஒரு இன்கம் இருக்குது. இது வந்து நம்ம ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா மல்லி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15 வருஷம் ஆகும். இந்த 15 வருடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மல்லி வந்து நல்லா பராமரிப்பு பண்ணோம்னா நிகர லாபம் இருக்குது. எங்கெல்லாம் செடி வந்து ஒரு வேளை நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் வரலையோ, இப்போ நான்லாம் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு நட்டு இப்போ 2 வருஷம் தான் ஆச்சு. ஸோ எனக்கு இப்போ இல்லை, இன் ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இப்படி மல்லி அறுவடை வந்துக்கிட்டே இருக்கும்போது எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு மல்லி செடி வந்து பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் தரலையோ, இல்லை அந்த செடி வந்து ஒரு மாதிரியா டல்லாகிடுச்சுன்னா அப்படி நம்ம வந்து கிராஜுவலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து வருமானம் குறைவில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். மொத்தமாக தோட்டத்தை அழித்து மறுபடியும் ஏர் ஓட்டி மறுபடியும் வச்சோம்னா அதுலேருந்து ஒரு வருஷம் நமக்கு ப்ரொடக்ஷன் இல்லாமல் தான் இருக்கணும். ஆக இப்படி பண்ணால் இது ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இருக்குது அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட ஒரு என்னோடய நாலேஜ் ஷேரிங் தான் பண்ணுறேங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மல்லிகை பொறுத்தவரை நம்ம இன்றைக்கி அடித்த அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை குறைவான மருந்து. அதாவது அசிபிட்டும் சரி, மோனோகட்டாப்பாவும் சரி, சாப் பவுட்ரு SAAPன்னு சாப் பவுட்ருன்னு சொல்லுவாங்க, அதுவும் சரி, இந்த மாதிரி தைமோத்தேசியம் இதெல்லாம் கொஞ்சம் விலை குறைவான மருந்து. அப்போ அந்த மாதிரி மருந்தில் நான் எப்படி பண்ணேன்னா கொஞ்சம் நல்லா மருந்து வந்து நாலா பக்கமும் செடிகளுக்கு அதிகமாக நினைற மாதிரி கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக தான் அடித்தேன். இதே வந்து நான் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக உள்ள மருந்து, உதாரணத்துக்கு சிமோடிஸ் இருக்கட்டும், கிரேசியாலாம் ரொம்ப காஸ்ட்லி மருந்துங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கிற மருந்து செடிகள்லாம், உதாரணத்துக்கு இந்த சிவப்பு கலரில் வர பூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புழு தாக்குதல் அதிகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா கிரேசியாவும் சிமோடிஸும் சேர்த்து நம்ம அடித்தோம்னா அது வந்து இம்மிடியட்டாக ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது போக சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க, மஞ்சள் கலரில் வந்து செடி இருக்குது அப்படின்னா இது வந்து சல்ஃபர் குறைபாடு தாங்க. நீங்கள் வந்து சல்ஃபர் வந்து தனியாகவே வாங்கி நீங்கள் வைக்கலாம் செடிக்கு. இல்லாட்டி
நீங்கள் வந்து ஃபேக்டாம்பாஸ் கூட ஒரு மூட்டை சிஎம்எஸ் ஒரு மூட்டை வாங்கிக்கிங்க. சிஎம்எஸ் கடையில் நீங்கள் கேளுங்க, கீர்த்தியில் வருது. நல்லா ஸ்பிக்லேயும் இருக்குது, கீர்த்திலையும் இருக்குது, நல்லா இருக்குது உரம். அது வாங்கி ஒரு 800 தான் வரும் மூட்டை. அது நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் செடியை வந்து பார்த்திங்கன்னா நீங்களே நம்ப மாட்டீங்க. ஃபேக்டாம்பாஸும் ஒரு 30 சென்ட் இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஒரு மூட்டை ஃபேக்டாம்பாஸ், ஒரு மூட்டை சிஎம்எஸ்ஸு. நீங்கள் வந்து பொட்டாசியம் சோனேட் வந்து ஒரு 5 கிலோ வாங்கிட்டு, ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ வேணும். 30 சென்ட்டுங்கும் போது ஒரு 5 கிலோ போதும் பொட்டாசியம் சோனேட். ஏன்னா விலை கூடாது. வாங்கி நீங்கள் இதை வச்சிங்கன்னா ஒரு 30லேருந்து 40 சென்ட் வச்சுருக்கிற நண்பர்களுக்கு ஒரு 50 கிலோ, இது ஒரு 50 கிலோ வரும். அவ்வளோ தேவைப்படாது. இது ஒரு 30 கிலோ, சிஎம்எஸ் ஒரு 30 கிலோ, ஃபேக்டாம்பாஸ் ஒரு 30 கிலோ, பொட்டாசியம் சோனேட் ஒரு 5 கிலோ. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி நீங்கள் வச்சிங்கன்னா, நீங்கள் வச்சுட்டு ஒரு 3ஆவது நாள் உங்கள் தோட்டம் உங்களால் நம்ப முடியாது. அவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல் ரிசல்ட்டாக இருக்கும். அந்தமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிஎம்எஸ் வந்து பெஸ்ட்டு உரம். அதுமாரி பாருங்கள். இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டேறாங்க வெளியில். நம்ம கேட்டோம்னா அவங்க ஏதோ பெரிய ராக்கெட் சயின்ஸ் மாதிரி நம்மகிட்ட பேசுவாங்க. நம்மளா வச்சு தெரிஞ்சு பார்த்துட்டு அது ரிசல்ட்டு நல்லாயிருக்கு, ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மல்லிகைக்கே நம்ம டிஏபி வச்சா கூட நல்லாயிருக்கு. ஃபேக்டாம்பாஸ் டிஏபி காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. ஃபேக்டாம்பாஸ் டிஏபி பொட்டாஷ் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கு. இப்போ நான் சொல்லும்போது நீ ஏதாவது ஒரு உரம் சொல்லுங்கள், சும்மா இது அது போட்டு குழப்பாதீங்க அப்படின்னு தான் தோணும் உங்களுக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நான் இந்த முறை நான் போன தடவை வச்சேன்ல, இப்போ நேற்று 2 நாளுக்கு முன்னாடி உரம் வச்சேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் உரம் வைக்கும்போது நான் வந்து ஃபேக்டாம்பாஸு, பொட்டாஷு, சிஎம்எஸ்ஸு, டிஏபி இது வச்சேன். இப்போ இந்த தடவை வைக்கும்போது ஏன் நான் அதே உரம் வைக்கல? இந்த முறை வைக்கும்போது ஏன் பொட்டாசியம் ஃபேக்டாம்பாஸும் பொட்டாசியம் சோனேட்டுக்கு போனேன்? ஏன்னா நம்ம செடிக்கு எல்லா நியூட்ரிஷனும் வேணும். இப்போ எல்லா நியூட்ரிஷன் வேணும்போது நம்ம ஒன்றே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி செடிடும். நியூட்ரிஷன் மாற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம மாற்றி கொடுத்துட்டோம். இப்போ இந்த மாதிரி வச்சுன்னா இப்போ அடுத்த தடவை வைக்கும்போது என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா ஆல்-16 போவேன். ஆல்-16 பொட்டாஷு, சிஎம்எஸ் இது வைப்பேன். அப்போது நமக்கு இப்படி மாற்றி ரொட்டேஷனில் வைக்கும்போது நம்ம செடிகளுக்கு வந்து எல்லா வகை சத்தும் நமக்கு செடிக்கு கிடைக்கும். அந்த உரம் வந்து நின்று வேலை செய்யும். ஒரே மாதிரி வைக்கும்போது செடி ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அதனால தான் நான் அடுத்த உரம் வைக்கும்போது ஐ ஹேவ் பிளான் சம்திங். நான் வந்து உங்களுக்கு அந்த என்னன்றது நான் உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணுறேன் பாருங்களேன். அது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பெட்டராகவும் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த உரம் வைக்கும்போது மெயினாக வாட்டர் சாலபிள் உரம். இப்போ நான் வந்து பொட்டாசியம் சோனேட் ஃபேக்டாம் வைக்கும்போது மண் அணைக்கணும்னு நினச்சேன், பார்த்தா அதுக்குள்ளே உரமே கரைஞ்சி போச்சு. ஸோ நம்ம வந்து வச்சு கொஞ்சம் மண் அணைச்சோம்னா அதோட ரிசல்ட் எப்படின்னா ரொம்ப நாள் இருக்கும். நம்ம ஏன்னா எவாப்ரேஷன் வந்து சீக்கிரம் நடந்துச்சுன்னா உரத்தோட அந்த வீரியம் வந்து குறைவாக இருக்கும். இதுதான் கொஞ்சம் நமக்கு ஒரு ட்ராபேக்கு. செடிக்கு பக்கத்தில் கொஞ்சம் களை இல்லாமல் பார்த்துக்கிட்டணும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான். இதுவும் குறிப்பாக இந்த சம்மர் டயத்தில் நம்ம தண்ணி நிறையா தேவை. நம்ம எந்த அளவுக்கு செடி நம்ம வந்து காய விட்றோமோ பூ வராது. தண்ணி நீங்கள் விட்டிங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% உரத்துக்கு சமம். நீங்கள் நல்லா தண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொடி மாதிரி போகிற எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அதை கிள்ளி போட்டுருங்க. கூடுதலாக நமக்கு கொடி போகக்கூடாது. கொடி ஓடினாலே பூ வராது. ஆக நமக்கு வந்து எல்லா பிளான்ட்டும் தேயிலை மாதிரி கொடி போகாமல் பிரான்ச்சை தள்ளிக்கிட்டே இருக்கணும். அதுமாதிரி தள்ள அதில் பூ வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இதோட மெயின் கான்செப்ட்டு. ஒரு ஏக்கருக்கு நம்ம குறைஞ்சது வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு 1 டன் எடுக்கலாம், 1000 கிலோ. நமக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபா அப்படிங்கிறது லாபம் அதில் இருக்குது. நம்ம பண்ணுற செலவு ப்ளஸ் நம்மளோட கான்ட்ரிபியூஷன், நம்ம ஃபேமிலி கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது. மெயினாக உரம் போடுறது, ஸ்ப்ரே பண்ணுறது நம்ம பார்த்துக்கலாம். களை எடுக்கிறது ஒரு ஏக்கர் இருந்தால் நம்ம வீட்டாளுங்களே பார்த்துக்கலாம். ஆனால் பூ பறிக்கிறது வந்து முடியாது. திடீர்னு பார்த்தா ஒரு 100 கிலோ வந்துடும் ஒரே நாளில். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் 50 கிலோ 60 கிலோவோட வந்துடும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வந்து ஒரு ஆள் 5 கிலோ மேலே பறிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 10 ஆள் தேவைப்படும். அந்த 10 ஆள் தேவைப்படும்போது நம்ம ஆளுங்களை வச்சு எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபா அந்த மாதிரி நம்ம தந்து தாங்க ஆகணும். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச்.